ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ண சில யோகாசனம் பற்றி பார்க்க போகிறோம். சர்வாங்காசனம் இதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இம்ப்ரூவ்ஸ் த பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். இதை எப்படி பண்ணணுன்னா, தரையில் படுத்த மாதிரி படுத்துட்டு இடுப்பு பகுதி வரைக்கும் லிஃப்ட் பண்ணி காலை ஸ்ட்ரெயிட்டாக மேலே வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். நெக் பெயின் இல்லை ஹை பிபி இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புஜங்காசனம். இதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஸ் த லங்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ரீத்திங். சுவாசமும் சீராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். இதனால இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, தரையில் பார்த்த மாதிரி படுத்துட்டு கை ரெண்டும் சப்போர்ட் வச்சுட்டு இடுப்பு வரைக்கும் லிஃப்ட் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக பார்க்குறது மட்சி ஆசனம். இது எப்படி பண்ணணும்னா, காலை 2 காலையும் மடக்கி பத்மாசனம் மாதிரி போட்டுக்கோங்க. முதுகு தரையில் படுற மாதிரி படுத்து தலையோட நெத்தி போட்டு கீழே படுற மாதிரி வச்சுட்டு 2 கையும் காலை ஹோல்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஸ் செஸ்ட் அண்ட் த்ரோட் ஏரியா, ஸ்டிமுலேட்ஸ் தைமஸ் கிளாண்ட். அப்படின்னா இந்த கிளாண்ட் வந்து இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாண்ட். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். 3 ஆசனத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதால் பெனிஃபிட் அடைங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.